கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 6வது மாதத்தை காண ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரை துதிப்போம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறே எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக தந்து புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பலப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பொற்பாதம் பணிந்து வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகத்துவம், உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த ஆராதனையிலும் உம்முடைய மகிமையை கண்டோம் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக நீர் செயலாற்றுவீராக. இந்த ஆராதனை முழுவதையும் நீரே பொறுப்படுத்தி எங்களுக்கு வழி நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடலை பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடல்.
என்றும் நீங்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிற நின்ற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்க விட்டுவிட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமாக வாழும் பொழுது பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் கடந்து போன நாட்களிலே செய்த பாவங்கள், எத்தனையோ மறைமுகமான செயல்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து இந்த புதிய மாதத்தில் நல்ல புதிய உத்வேகத்தோடு ஒரு சுத்தமான பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் என்கிற பாடலை மூலமாக பாவ அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வே எண்ணாமல் பாதையிலே மயங்கிலே. நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வே எண்ணாமல் பாதையிலே மயங்கிலே. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்ற
மற்றவர்கள் மனமகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோகு மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனிலே சுதினம் வாழ வேண்டும். இனிலே சுதினம் வாழ வேண்டும். உலகிற்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைபட்டு மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைபட்டு மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனிலே சுதினம் வாழ வேண்டும். இனிலே சுதினம் வாழ வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயமாக என் பாவம் தீர்ந்த நாளையே என்கிற பாடலை நாம் யாவரும் ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நல்ல மன நிறைவோடு இந்த புதிய மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி அருமையான பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். அன்போடு நீ ஜீவிப்பேன். அந்நாளில் பெற்ற இவையே சந்தோஷமாய் கொண்டாடுவேன். இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள். பிறந்தவர் என்னை ரட்சித்தார். சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள். ஜெபம் பண்ண கிடவோம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவன்
தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்க முடியாத சங்கீதம் 67ஆம் சங்கீதம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உடைய இரட்சணியும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. சங்கீதம் 37வது அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதுமில்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்பது வாசிக்கும்படியான குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய
அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாக்கி போய்த்து பிறந்தார். முந்தி விழாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தின் உயிருள்ளோரையும் நினைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்தியம் ஒன்று விசுவாசிக்கிறேன். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அன்பின் தகப்பனே, 2020 ஆண்டிலும் 5 மாதங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தை காண்பதற்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றி. எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். வல்லமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல புதிய மாதத்திலும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் ஆண்டவர் தரப்போகிறார். கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். இந்த நாட்களிலும் கூட இறைவன் நம்மோடு என்ன பேசப் போகிறார் என்று சொல்லி நல்ல ஒரு விசுவாசத்தோடு இறைவனை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கடந்த நாட்களிலே எத்தனையோ பாடுகள், வெளியே செல்ல முடியாதபடி அடைபட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்டதான இந்த நாட்களிலும் கூட இறைவன் நம்மோடு பேசுகிறார். அன்பு பிள்ளையே, இந்த மாதத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த அருமையான மாதத்திலும் அருமையாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 45 முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான மாதத்திலும் கூட நம்முடைய இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். நண்பு பிள்ளையே, உன் இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கும். அருமையான மாதத்தில் நான் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எத்தனையோ நாட்கள்
இந்த காரியம் நடந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி ஒரு அநேக எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். இறைவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தர்மியான மாதத்திலும் கூட எத்தனையோ எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டு. அநேக தடைகள் இருக்கலாம், அநேக காரியங்களிலே கவலைகள், அநேக காரியங்களிலே எத்தனையோ தோல்விகள். ஆனால் இந்த மாதத்தில் என் அன்பு பிள்ளையை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காத்து கொள்ளுவேன், நான் உன்னை அரவணைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதத்திலே நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்து இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எல்லாம் நமக்கு கிடைத்தாலும், இந்த உள்ளம், இந்த இருதயம் நல்ல விசேஷம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் என்று ஒன்றும் இருக்காது. எல்லாம் இருந்தும் ஒரு வெறுமையை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், உன் இருதயம் ஒரு நல்ல விசேஷத்தினால் பொங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய நாவை நீ காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆலோசனையாக இந்த நாட்களில் நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். உன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியம். உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு இந்த மாதத்தில் கொடுக்க போகிறேன். நீ உன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. அதற்கு நல்ல ஒரு காரியத்தை நீ செய்தால் உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன். இன்றைக்கு வீணான பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள் அநேக நண்பர்களை காயப்படுத்துகிறது, அநேக நண்பர்களை அது துக்கப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வீணான வார்த்தைகளை யாரும் பேசக்கூடாது. உன்னுடைய வாய்க்கு நீ காவல் வை, அப்பொழுது உன்னுடைய இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கும். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கும் பொழுது வீணான வார்த்தைகளை பேசி காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். வீணான வார்த்தைகளை பேசி அநேக இடங்களிலே எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், உன்னுடைய நாவை காத்துக்கொள். முதலாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 37:30 வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமான் ஆண்டவருக்கு பிரியமானவன். நீதிமான் ஒரு புதிய துளிர் விடுவதைப் போல் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். நீதிமான் செழிப்பான். நீதிமானை ஒருவனும் அசைக்க முடியாது. ஏன்? அவனுடைய நாவு நியாயத்தை மட்டுமே பேசும். இந்த ஜூன் மாதத்தில் என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தை நான் நல்ல விசேஷத்தினால் உன்னை பொங்க செய்ய போகிறேன். நீ ஒரு நீதிமானுடைய நாவு என்ன பேசுமோ அதே போல நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். உன்னுடைய நாவுக்கு நீ காவல் வை. நியாயத்தை பேசும் நாவை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நியாயம் எல்லாரும் பேச முடியாது, நியாயம் எல்லாரும் சொல்ல முடியாது. அப்படி நியாயத்தை பேசக்கூடிய ஒரு நாவை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பார்கள். அதான் பெரிய ஆசீர்வாதம். சங்கீத புத்தகத்தில் 37:39 வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே
அவர்கள் அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்கு ஒரு நல்ல நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜூன் மாதத்தில் இறைவனே, அந்த நீதிமானுடைய நாவு எனக்கு வேணும். அந்த நீதிமான் பேசுகிற அந்த நியாயத்தை பேசுகிற நாவு எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். ஆண்டவரே, சங்கீதம் 37:28 சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். நியாயம் பேசும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதோடு அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நீங்கள் நியாயத்தை பேசி பாருங்கள், உங்களுடைய இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கும். அதைத்தான் அந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், வீணான வார்த்தைகளை பேசாதீங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் நல்லதை பேசுங்கள். ஆண்டவரே, நீதிமானுடைய நாவு எனக்குள் இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். உன்னுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களிகூரும். நீங்கள் நீதிமானுடைய நாவை போல இல்லாமல் அநியாயங்களை பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த இருதயம் சந்தோஷப்படாது, இந்த இருதயத்துக்குள் சமாதானம் இருக்காது. எனவே நீதிமானுடைய நாவு எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் சொன்ன இந்த வாக்கு, இந்த பிரசன்னம் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும் என்று சொன்னால் ஞானமுள்ள நாவு வேண்டும். இந்த ஞானமுள்ள நாவு அது விசேஷமானது. இன்றைக்கி அநேகருக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. டபுள் டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, எவ்வளவோ படித்தாலும் சக மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. அறிவை நாம் பெருக்கிக் கொள்ளலாம், புத்தகங்களை நிறைய படித்தோம் அப்படின்னு சொன்னால் அறிவு வந்துடும். ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடியது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால்தான் சக மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு தெரியும். அந்த ஞானமுள்ள நாவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று போடப்பட்டிருக்கிறது. சிலவங்க பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்காது, எதையாவது பேசிக்கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம், அது பலன் நிறைந்தது. சிந்தனையற்ற பேச்சு அது வாள் போல புண்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஞானிகளின் வார்த்தைகளோ ஞானிகளின் சொற்களோ அந்த புண்களை எல்லாம் ஆற்றும். ஆண்டவர் அந்த ஞானமுள்ள நாவை தான் விரும்புகிறார். ஞானமுள்ள நாவு நமக்குள் இருக்கும் பொழுது அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இறைவனே, இந்த 6வது மாதத்தில் எனக்கு ஒரு ஞானமுள்ள நாவை தாங்க ஆண்டவரே. நான் ஞானமாக பேசணும் ஆண்டவரே. அந்த ஞானமாக பேசும் பொழுது தானே என் உள்ளம் மகிழும், என் உள்ளம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும், என் உள்ளம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த ஞானமுள்ள நாவை எனக்கு தாரும். இந்த மாதத்தில் நம்ம கேட்கணும், நீதிமானுடைய நாவு எனக்கு வேணும், அந்த ஞானமுள்ள நாவு எனக்கு வேணும். 3வது ஒரு நாவு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியமுள்ள நாவு. ஆரோக்கியமுள்ள நாவு சிறப்பாக பேசும், அழகாக பேசுவாங்க. நீதிமொழிகள் 15:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஜீவ விருட்சம்
அது மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. ஆரோக்கியமாக பேசணும். சிலரை பார்க்கும் பொழுது வேகமாக பேசிடுவாங்க, எதையாவது ஒரு பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய காட்டை கொளுத்துவதைப் போல இந்த நாவுக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. இந்த ஆரோக்கியம் இல்லாமல் பேசின வார்த்தைகள் அநேக குடும்பங்களை சின்னாபின்னமாக்கிவிடும். ஒரு காட்டை கொளுத்தி சேதப்படுத்துவதைப் போல பல குடும்பங்களை அது சேதப்படுத்திவிடும். எனவே இறைவன் சொல்லுகிறார், இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியமுள்ள நாவை பெற்றுக்கொள். அது உன்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். இந்த சாந்தப்படுத்தக்கூடிய சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு உள்ளவர்கள் சாந்தத்தோடு பேசுவார்கள். அதான் முக்கியம். கோபமாக பேச மாட்டான், நல்ல மனத்தாழ்மையோடு பேசுவார்கள், சாந்தத்தோடு பதில் சொல்லுவார்கள். அப்படி சாந்தத்தோடு பதில் சொல்லுகிற பிள்ளைகள், சாந்தப்படுத்தும் சொல்லை பேசுகிறவர்கள் வாழ்வழிக்கும் மரத்தை போன்றவர்கள். அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமானதை பேசும் பொழுது அது வாழ்வழிக்கும் மரம் போல நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. நீங்கள் பேசி பாருங்க, ஆரோக்கியமாக பேசி பாருங்க, வீணாக கோபப்படாதபடி சாந்தமாக பேசி பாருங்க. ஒரு வாழ்வழிக்கும் மரத்தை போல ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டை தேடி வரும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆரோக்கியமுள்ள நாவை கேள். இந்த ஜூன் மாதத்தில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆரோக்கியமாக பேசு. அப்பொழுது உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். அப்பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ சந்தோஷமாக இருப்பாய், நீ சமாதானமாக இருப்பாய். இன்றைக்கு அநேக வார்த்தையினாலே பிடிபட்டு போயிருக்கிறார்கள். எதை பேச வேண்டுமோ அதை பேசாதபடி வீணான வார்த்தைகளை பேசி பிடிபட்டவர்களாக மிகவும் துன்பத்தோடு துக்கத்தோடு இந்த உலகத்தை விட்டே போய்விட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரோக்கியமாக பேசும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது உன்னுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லுகிறார். அடுத்ததா, நாலாவதா, இனிய நாவு. இனிமையாக பேசக்கூடிய நாவு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நம்முடைய இருதயம் நல்ல ஒரு விசேஷத்தினால் பொங்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் நான் இனிமையாக பேசக்கூடிய ஒரு நாவை எனக்கு தாங்க. அது எலும்பை கூட நொறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு சிலர் பேசினா அநேக சண்டைகள் வந்துடும். ஆனால் இனிமையாக பேசுனீங்கன்னா அந்த எலும்பை நொறுக்கக்கூடிய சக்தி அதில் இருக்கிறது. இனிமையாக பேசும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, சாந்தமாக பேச உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த அருமையான நாட்களில் இந்த ஜூன் மாதத்தில் இறைவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய நாவை அடக்கி ஆளுகை செய், அப்பொழுது நீ பிழைப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ உன்னுடைய இருதயம் சந்தோஷத்துக்காக என்னென்ன காரியத்தை எல்லாமோ நீ செய்து கொண்டிருக்கிறாய், அது சந்தோஷத்தை கொடுக்காது, அது நித்திய அழிவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியம், நீதிமானுடைய நாவு எனக்கு வேண்டும், நல்ல ஞானமுள்ள நாவு எனக்கு வேண்டும், ஆரோக்கியமுள்ள நாவு எனக்கு வேண்டும். ஆண்டவரே, இனிய நாவு எனக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜூன் மாதத்தில் உன் இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும், உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும், உன் இருதயம் சந்தோஷமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் நீ சந்தோஷமாக இருப்ப, நான் உன்னோடு இருப்பேன். இந்த நாவை பார்க்கும்போது, இந்த நாவு தான் ஒரு மனிதனின்
ஆரோக்கியத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்களுடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். பேசுவதற்கு தாமதப்பட வேண்டும். கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை நீங்கள் பேசினால், உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துவிட்டது என்று சொன்னால், உங்களுடைய கழுத்தை சுற்றி படுத்திருக்கிற ஒரு நல்ல பாம்புக்கு சமமாக அந்த வார்த்தை இருக்கிறது. உங்கள் கழுத்தை சுற்றி படுத்திருக்கிற ஒரு நல்ல பாம்புக்கு சமமாக இருக்கிறது. அது எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்களை கொத்தலாம். எனவே வார்த்தை மிகவும் பயங்கரமானது. எனவே தான் நீங்கள் யோசித்து பேச வேண்டும். எனவே தான் திருமறையில் இந்த நாவு நெருப்பு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் நெருப்பை கொளுத்தி ஒரு வைக்கலில் போட்டிங்கன்னா முழுசும் எரிந்து சாம்பல் ஆயிடும். ஒரு நெருப்பை கொளுத்தி காட்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய மரம் என்று சொன்னாலும் அது சாம்பல் ஆகிவிடும். எனவே தான் பைபிளில் நாவு என்பது நெருப்பு அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3:6 நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாயும் இருக்கிறது. மகா பயங்கரமான அந்த வார்த்தை. இதை வாசித்தோம் என்று சொன்னால் நம்ம வீணான வார்த்தைகளை பேச மாட்டோம். இன்னைக்கு அநேக இடங்களில் இந்த வீணான வார்த்தைகளை அலப்புகிறதுனால இந்த இருதயம் சந்தோஷம் இழந்திருக்கிறது. எனவே தான் நாவை பற்றி திருமறையில் நெருப்பு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாய்க்கு நான் காவல் வைப்பேன் ஆண்டவரே. நான் அளந்து பேசுவேன் ஆண்டவரே. வீணான வார்த்தையில் நான் இனி பேச மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை செய்யுங்க. இறைவன் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உன் இருதயம் சந்தோஷப்படும். இந்த மாதத்தில் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த மாதத்தில் உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். இந்த நாவை பார்க்கும்போது பைபிளில் இந்த நாவுக்கு இன்னொரு பெயர் சுக்கான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுக்கான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சுக்கான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அவன் திருப்பி விடுகிறான். அது சுக்கான் ரொம்ப சின்னது தான், அதை போல் அழகாக திருப்பிடுவான். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் அது பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஜூன் மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு, வீணான வார்த்தைகளை பேசாதிருங்கள், நல்லதை பேசுங்கள், ஆரோக்கியமானதை பேசுங்கள். இப்படி நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். நல்ல விசேஷத்தினால் உங்களுடைய இருதயம் பொங்கும் பொழுது என்ன நடக்கும்? அதான் ஆசீர்வாதம். அவங்க இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. உங்கள் சரீரத்தில் உள்ள நோய்களெல்லாம் குணமாயிரும். நீண்ட நாட்கள் வாழுவீர்கள். சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் என் பிள்ளைங்க நீதியாய் பேசுகிற நாவு வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்கணும். ஞானமாய் பேசுகிற நாவு வேண்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கணும். ஆரோக்கியமாக பேசக்கூடிய நாவு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். இனிமையாவைகளை பேச வேண்டும் என்கிற நாவு வேண்டும் என்று என் பிள்ளைங்க கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். இந்த அருமையான மாதத்தில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் பாசத்தோடு நம்மோடு பேசுகிறார். இப்போ யோசித்து பாருங்க, உங்களுடைய நாவு எப்படி இருக்கிறது? வீணான வார்த்தைகளை பேசுகிறதா?
வீணான வார்த்தைகளை அளப்புகிறோமா? எதையும் பேசக்கூடாது, வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். யாரையும் நம்பாதிருங்கள். மனுஷனை நம்பக்கூடாது, யாரை நம்பக்கூடாது. இறைவனை மட்டும் நம்புங்கள். இறைவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தர்மியான மாதத்திலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இருதயம் சந்தோஷப்படும் பொழுது எல்லாம் நமக்கு உண்டாகும். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், அழகு இருந்தாலும், இருதயம் சந்தோஷமில்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாசத்துல உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்த போறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, என் இருதயம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். நீங்க சொன்னபடி என் நாவுகள் அப்படிப்பட்ட நீதியாய் பேசுகிற நாவாக, ஞானமாய் பேசுகிற நாவாக, ஆரோக்கியமாய் பேசுகிற நாவாக, இனிமையாய் பேசுகிற நாவாக நான் என்னை அடக்கி ஆள எனக்கு பலனை தாரும் என்று கேளுங்கள். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த புதிய மாதம் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் இந்த 6வது மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு. முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்க கிருபை இம்மட்டுமா என்னை வழிநடத்தினது போல இந்த மாதத்திலும் என்னை வழிநடத்துங்க ஆண்டவரை என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டிலே 5 மாதங்களை நிறைவாக்கி 6வது மாதத்தை காண கிருபை கொடுத்ததற்காக நன்றி. இந்த மாதத்தில் உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும் என்று அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானம் செய்தோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படியாக நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல ஒரு பலனை எங்களுக்கு தருவீராக. வீணான வார்த்தைகளை பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. இந்த அருமையான 6வது மாதத்திலும் நல்ல ஒரு புதிய பலனை பெற்று வாழ எங்களுக்கு துணை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் நீடித்த நாட்களும் சுகமும் பெருகும்படியாக வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியின் கனிகளை கொடுத்திருளும். நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளை கொடுத்து ஒவ்வொரு இருதயத்தினை சந்தோஷப்படுத்துவீராக. ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோடு தேசத்திலே வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் எங்களுக்கு விரோதமாக போராடாதபடி உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக ஜெபிக்கிறேன்.
கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்தையும் வேலி அடைத்து காத்து கொண்டு ஒவ்வொரு சரீரத்தையும் நல்ல ஒரு சுகத்தோடு வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கத்தக்கதான செயலை கொடுப்பீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் சமாதானம் சந்தோஷம் பெருகும்படியாக நீர் ஆளுகை செய்வீராக. பொருத்தனை செய்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த பொருத்தனைகளை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலும் எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக எல்லா காரியத்தையும் செய்வீராக. உம்மை நம்பி இருக்கிறோம். விசேஷமாக இந்த கொள்ளை நோய்கள் நீங்கி சமாதானமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.